ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து நம்ம சேனல்லே இப்போ நம்ம சேலஞ்ச் வீடியோ போடுறோம். அதாவது என்னென்னா, இந்த சேலஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரே ஒரு கன்னை மட்டும்தான் வச்சு ஆடணும். ஒரு கன்னுனா அந்த ஒரே ஒரு கன்னை, உதாரணத்துக்கு எக்ஸமைட்னா அதே வச்சு விளாண்டு இருக்கக்கூடாது கடைசி வரையும். அந்த மாதிரிலாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கன்று மட்டும் தான் இருக்கணும். 2 கன்று இருக்கக்கூடாது. ஒரே ஒரு கன்னை மட்டுமே வச்சு 10 கிலோ அடிக்கணும். அதுலேயும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. மொத்தமாக நம்ம 3 மேட்சாக போகணும். அந்த 3 மேட்ச்லேயுமே நம்ம வந்து 5 கில்லுக்கு கீழே மட்டும் நம்ம அடிக்கணும். 5 கில்லுக்கு மேலே அடித்தா அது அந்த அந்த ஒரு கில்லு மட்டும் கணக்கில் வராது. அதாவது கணக்கில் வராதுல, அந்த மொத்த கில்லுமே கணக்கில் வராது. அதனால் திரும்பி நம்ம மேட்ச் போட்டு தான் ஆகணும். நம்ம இந்த வீடியோவில் நம்ம 3 சான்ஸ்லேயும் நம்ம பண்ணுறோமா இல்லையாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிவர் சைடில் தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம். சரி, ஓகே, நம்ம குதித்தோம். ஆரம்பத்துலேயே ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா சைடில் குதிக்க ஆரம்பிச்சிட்டான். 2-3 பேர் நிறைய பேர் குதிச்சிட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு எனிமீட்டை சாப்பிட்டோம். அப்புறம் இங்கே கீழே போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளாட்டி ஒன்றும் ரிவைவல் பாயிண்டில் போய்ட்டு ரிவைவ் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ரிவைவல் பாயிண்ட் எப்படா சோலோ மேட்ச்சில் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் வந்துச்சு. அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். லாஸ்ட்டில் எப்படி வந்துச்சு அது எல்லாத்தையும் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனை அடிக்கலான்னு பார்த்தா அவன் என்னென்னமோ பவர்லாம் போட்டு எண்ணெயும் சேர்த்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு வழியாக அடித்து முடிச்சாச்சு. அப்புறம் கைஸ், மறக்காமல் நீங்கள் வந்து நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அதாவது இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் பெல் ஐக்கான் ஆல் ஐக்கான் பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த இடத்துக்கு நான் வரும்போது ஒரு எனிமி இருந்தான். சரி, அவனை போகலாமேன்னு பார்த்தா அவன் வந்து அந்த எண்டில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான். அதனால் என்னால் அவ்வளோ சீக்கிரமாக போட முடியல. சரின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிங்க கரெக்டான சுச்சுவேஷன் வரும்போது அவனை போடலான்னு. இப்போ என்கிட்ட இருக்கிறது எக்ஸமைட் தான். இந்த எக்ஸமைட்டில் சாரி ஏகே. இந்த ஏகே வச்சா இப்போ நம்ம விளாட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த காயின் அடித்து உடச்சிக்கலாம். அப்புறம் அங்கே தான் பாருங்கள் எனிமி இருக்கிறான். சரி, அவனை அடிக்கலாமேன்னு பார்த்தா அவன் உள்ளே போயிட்டு ஒழிஞ்சிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இங்கே இவ்வளோ கேப் இருந்தும் அங்கே அடித்தாலும் இந்த க்ளோவால் தான் உடையும். அதனால் ஃபஸ்ட்டு நான் க்ளோவாலேயே உடச்சிட்டேன் பவரை யூஸ் பண்ணி. அப்புறமா அவனை அடிக்கலான்னு பார்த்தா ரொம்ப நேரமாக அந்த சண்டை போயிட்டு இருக்கும். அதனால் அது எல்லாத்தையும் கட் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடித்து நம்ம முடிச்சிடுவோம். சரி, அவனை அடித்து முடிச்சதுக்கடுத்து நம்ம அவனோட ரூட் அடித்ததுக்கடுத்து நான் வந்து அந்த வேறு எண்டாச்சும் போகலாமேன்னு சொல்லிட்டு நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். இந்த வீட்டுக்குள்ளே கேம்ப் அடிக்கலாம், எனிமி யாராச்சும் வந்தாங்கன்னா போடலாம் அப்படின்னு நான் இருந்தேன். பட் எந்த எனிமியும் வராதனால கொஞ்சம் சீன் தான் இருக்கும். நான் முக்கால்வாசி கட் பண்ணிடுவேன். ரொம்ப நேரமாக நான் இதுக்குள்ளே உள்ளே இருப்பேன். ஆனால் நிறைய சீனை கட் பண்ணேன் பாருங்கள். அப்புறம் இந்த சைடு நான் ஜோனுக்காண்டி ஓடி வந்துடுவேன். அப்புறம் இந்த சைடு ஏதோ கார் சவுண்டு கேட்குதுன்னு போயிட்டு இருக்கும்போது இன்னொரு எனிமி இங்கேன்ட்டு வந்துக்கிட்டு இருப்பான். அவனை நம்ம அடி போயிருந்தாலும் டேமேஜ் கம்மியாக தான் போகும். ஏன்னா கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதுனால ஏகே அவ்வளோவா அடிக்க மாட்டேங்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளோவால் போட்டால் பார்த்தா பின்னாடி இன்னொரு எனிமி வந்து என்ன சொட்டு எழுத்துக்கு ஆகினா, அதாவது 15 ஹெச்பி தான் இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு சூப்பர் மெடிக்கெட் நான் போட்டேன். போட்டதுக்கடுத்து அவன் உடனே வந்து ஃப்ளேரு எல்லாத்தையும் போட்டு க்ளோவால் கரைக்க ஆரம்பிச்சுட்டான். நானும் புது க்ளோவாலும் போட்டேன். அத்தனை க்ளோவாலையும் அவன் கரைச்சி தள்ளிட்டான். அப்புறமா முன்னாடி நான் ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஜோன் வேறு ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இந்த சைடில் அவன் வந்தான். அவனுக்கு நல்லா டேமேஜ் பண்ணி விட்டேன். க்ளோவால் வேறு சுற்றி போட்டுக்கிட்டான். என்ன டொமைன் வேறு இருந்துச்சு. சரி, டொமைன் போகலாமேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட டொமைன் போட்டேன். டொமைனோ வாய்டோ சரியாக பேர் தெரில, டொமைன் தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து அவனுக்கு 2 புல்லட்டாக சுட்டேன். அதுக்கே செத்துட்டான். ஆல்ரெடி அவன் டேமேஜ் கம்மியாக தான் இருக்கும் போல். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவன் ஓடிக்கிட்டு இருப்பான். நான் அதை பார்க்கவே இல்லை. சொல்லப்போனால் நான் இவ்வளோ நேரமாக நான் வீடியோவே முடிச்சிருப்பேன். ஆனால் ஆக்சுவலி நான் ஆன் பண்ணாமல் இவ்வளோ நேரமாக பேசியிருந்தேன். பாதியிலேயே நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நான் திரும்பி ஆன் பண்ணாமல் நான் பேசியிருந்தேன். மொத்த வீடியோவே முடிச்சக்கத்தை செக் பண்ணுறேன். சரின்னு சொல்லி இப்போ திரும்பி நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இவனை அடிக்கலான்னு பார்த்தாலும் இவன் என்ன கணச்சுக்கானே தெரில, டக்குன்னு அடிக்கிறான். என் ஹீலிங் பவர் நல்ல வேலை கொஞ்சம் ஹீலிங் கேட்டர் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக ஹீல் ஆகிடு. நானும் ஹீல்லாம் போய்ட்டு வெயிட் பண்ணியிருக்கேன் வெளியில் வருவானா இல்லையான்னு. சரி, காரை எடுத்துகிட்டு ஓடலான்னு பார்த்தாலும் காரை ஒரு 3 நொடியில் அடித்து அசால்ட்டாக முடித்தான். என்ன கன் வச்சுருக்கான்னு தான் இன்னும் புரியலை. இல்லை போகவும் விட மாட்டான், அவனும் சும்மாவும் இருக்க மாட்டான். நான் தான் தேவலாமல் அவனை சண்டைக்கு வரியான்னு சொல்லிட்டு சண்டைக்கு கூப்பிட்டு இப்போ அதாவது வம்பை விலைக்கு வாங்கிட்டேன். சரின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். சரி, உங்களுக்கு தெரியாது அங்கேட்டு அவன் நிற்கிறான். நான் ஸ்க்ரீனை வந்து கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த நிறையா சீனில் வந்து இதெல்லாம் தேவைப்படாதது தான் இருந்துச்சு. இந்த சீனில் மட்டும்தான் தேவைப்படுது. இதுக்காண்டி மட்டுமே நம்மளால் எடிட் பண்ணி தனியாக மேலே தூக்கி இருக்க முடியாதுங்கிறதுனால நான் இதை அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு தெரியலைன்னா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் இந்த மாதிரி சீன் எல்லாம் கரெக்டாக்கிறேன். இங்கேன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவனை போடலான்னு தான் பார்க்குறேன். இருந்தாலும் வெளியிலே வரமாட்டான். அவன் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கான்.
அப்புறம் பின்னாடி சைடு ஓடினா இப்போதைக்கு அடிக்க முடியல. சரி மான்ஸ்டர் ட்ரக்கை ஒரு வேளை எடுத்துகிட்டு போகிறோன்னு நினச்சேன். நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன். அவன் என்ன பண்ணுறான்னு எனக்கும் புரியல. அப்புறம் இந்த இடத்துல அவன் பின்னாடி வர பார்ப்பான். நானும் ஏகே வச்சு சுட பார்ப்பேன். இந்த நேரத்தில் எனக்கு 4x ஸ்கோப் இருந்திருக்க வேண்டியது. பட் இருந்தாலும் நான் தெரியாமல் கீழே போட்டுட்டேன் அந்த ஜோனில் இருக்க போது. சரி நானும் அவனை எவ்வளோ தான் அடிக்க பார்த்தாலும் அவன் பயங்கரமாக அடிப்பான். இருந்தாலும் நான் அவனை அடித்து முடிச்சிடுவேன். அப்புறம் சைடில் பார்த்தா நிறைய எனிமி இருக்காங்க சுற்றி முற்றி. மேப் அப்போ தான் நானே பார்த்தேன் எவ்வளோ எனிமி. அப்புறம் இங்கே வந்துருக்க போது சடனாக ஒருத்தன் போட்டுருவான். திடீர்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இதை. அப்புறம் நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவனை போட்டுருவோம். அப்புறம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல ஆட்டோ ரிவைவல் பாயிண்ட் எப்போ இதில் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ சொல்கிறேன். அதாவது ரிவைவல் பாயிண்ட் எதுக்குன்னா இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ஆட்டோ ரிவைவலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், இன்னொரு வாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் ஆட்டோ ரிவைவல் ஆயிடுவேன். இருந்தாலும் திரும்பி நான் செத்துடுவேன். அதனால பார்த்திங்கன்னா நம்ம இங்கன்ட்டு அதாவது அடுத்த மேட்ச்சை நம்ம போட்டுட்டோம். அடுத்த மேட்ச் போட்டோடனே கீழே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இருப்பான், அவனை முடிச்சோம். அதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. அப்புறம் இந்த இடத்துல இன்னொருத்தவனை முடிப்போம். உள்ளே ஏதாச்சும் எனிமி இருக்காங்களான்னு செக் பண்ணலான்னு பார்த்தா உள்ளே எவனும் இருக்க மாட்டாங்க. நான் எப்படி சொல்கிறேன்னா அந்த க்ளோவல் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் உள்ளே எவனும் இல்லைன்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனு கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்ட் 2ல் வேணால் நான் சரி பண்ணிடுறேன். அப்புறம் இந்த இவனை அடிக்கலான்னு பார்த்தேன். இருந்தாலும் கொஞ்சம் புல்லட் கம்மியாக இருக்குது, புல்லட் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு இங்கன்ட்டு புல்லட் எடுக்க போவேன். சடனாக திடீர்னு பின்னாடி நின்று ஒருத்தன் போட்டுருவான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பி ஆட்டோ ரிவைவல் ஆயிடுவோம். ஆட்டோ ரிவைவல் ஆனோடனே திரும்பி அவனுக்கு ரிவெஞ்ச் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதே இடத்துல குதிக்கலான்னு பார்த்தேன். இருந்தாலும் ஒரு 2 எனிமி ஆல்ரெடி கிராஸ் ஃபயரில் இருந்தாங்க. அவன் அடிக்கலான்னு சொல்லிட்டு கன் எடுத்துருக்க போது திரும்பி பின்னாடி போட்டுருவான். அதாவது அவனே தான் அங்கேருந்தே போட்டுருவான். என்ன கன் வச்சுக்கான்னு இன்னும் தெரியலை. சரின்னு சொல்லிட்டு நான் அடுத்த மேட்ச் போட்டேன். இதுவரையும் நம்ம அடித்த கில்லு பார்த்திங்கன்னா 7 கில்லு. அதாவது ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்திங்கன்னா 5, செகண்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா 2. அந்த 5 கில்லு உள்ளது நான் தெரியாமல் போடாமல் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அடுத்த மேட்ச்சே போட்டுட்டேன். இந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம விஎஸ்கே வச்சு போட்டுட்டோம். அடுத்து பின்னாடி சேஃப்டிக்கு குளோவால் போட்டுட்டேன். ஏன்னா எவனாச்சும் பின்னாடி அடிச்சினேன். ஏன்னா அப்படியும் ஒருத்தன் குளோவால் உடச்சிட்டு என்னை அடிச்சுக்கிருந்தான். அப்புறம் நானே கீழே குதித்து பவரை யூஸ் பண்ணி குளோவால் உடச்சி M10 எடுத்துக்கிட்டேன். அப்புறம் டக்குன்னு அவனை அடித்து முடிச்சாச்சு. டக்குன்னு ஒரு குளோவால் போட்டுட்டேன். ஏன்னா சைடில் ஃபுல்லாக எனிமியாக தான் இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த சைடு நான் எடுக்க போது ஒருத்தவன் வந்துடுவான். சரி அவனை அடிக்கலான்னு பார்த்தா அவன் MP40 வச்சுக்கிறதுனால கொஞ்சம் லாங்கில் போயிட்டு டக்குன்னு அடித்து முடிச்சிடுவான் நம்மளை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோ ரிவைவல் ஆயிரும். ஆட்டோ ரிவைவல் ஆனவுடனே நம்ம பார்த்திங்கன்னா பொச்சனாக்கில் தான் குதிச்சிருப்போம். பொச்சனாக்கில் குதிச்சு நம்ம டாப்பில், அதாவது அந்த ஒரு பெரிய வீடுக்கு பார்த்திங்களா, இந்த வீடோட டாப்பில் தான் நம்ம குதிப்போம். நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா மேக்-10 அந்த கன்னை நம்மக்கிட்ட கொடுத்து வச்சுருக்காங்க. வேறு ஏதாச்சும் நல்ல கன் கொடுத்தா வச்சு நல்லாயிருக்கும். முன்னாடி பைஜான் UMP இந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா இதை வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் மேப்பில் பார்த்தேன் ஒரு 2-3 பேர் சண்டை போட்டுக்கிருந்தாங்க. அந்த சண்டை போட்ட சைடு இந்த சைடும் அதில் ஆல்ரெடி ஒரு எனிமி டேமேஜாக இருந்தால் நான் ஸ்கோப் போட்டு அடித்து முடிச்சிட்டேன். இந்த கன்னோட பவரே எனக்கு இப்போ தான் புரியுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அவன் அடித்த எனிமி எங்கே இருக்கான்னு தான் இன்னும் எனக்கு தெரியலை. அவனை தான் தேடி எடுப்பேன். கடைசி வரையும் கிடைக்க மாட்டான். நான் ஜோன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துடுவேன் பீக்குக்கு வந்தோடனே இங்கேண்டு ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருப்பான். டூட் என்னை பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு. நான் தான் அவனை அடித்து போக வச்சேன். அவன் என்னன்னா குளோவால் டக்குன்னு போட்டான். குளோவால் போனோடனே அவன் சுற்றி உள்ளே போயிட்டான். நான் இந்த சைடு போனேன். இந்த சைடு போனோடனே டக்குன்னு அவன் அடிக்கலான்னு பார்த்தா அவன் டக்குன்னு இன்னொரு சைடு போயிட்டு குளோவால் போட்டுட்டான். சரி குளோவால் போட்டுக்கிட்டு நம்ம போயிட்டு அடிக்கலான்னு பார்த்தா அவன் பின்னாடி போயிட்டு ஒழிஞ்சுப்பான். சரி இந்த சைடு இருப்பானான்னு பார்த்தா இந்துட்டு தான் மெடிக்கல் சுற்றி இருப்பான். இவனை போய்ட்டு அடித்து முடிச்சாச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் லூட் அடிக்கலான்னு பார்த்தா அவன்கிட்ட MP40 தான் இருக்குது. நம்ம மெடிக்கல் சுற்றலான்னு பார்த்தா அப்போ ஞாபகம் வச்சு நம்மள்ட்ட ஹீலிங் கேரக்டர் இருக்கே, தானே அதை ஹீல் பண்ணி விட்டுருன்னு. அப்புறமா பார்த்திங்கன்னா புல்லட்டு நான் நல்லா நிறைய புல்லட்டு எடுத்துக்கினேன். எடுத்தோடனே இந்த சைடாக நான் வருவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 10 கிலோ நம்ம அடிச்சிட்டோம். ஒரு கிலோ எக்ஸ்ட்ராவாக அந்த ஜோன்லேயே அடிச்சிருப்பேன். அதை நான் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். அப்புறம் இவன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவனை நான் போடலான்னு தான் பார்ப்பேன். பட் இருந்தாலும் சுற்றி குளோவால் போட்டுருவான். உடைக்கலான்னு பார்த்தாலும் அவன் அதுக்குள்ளாடி மெடிக்கிட்டே போட்டு முடிச்சிடுவான். அவனே உடைக்க தான் ட்ரை பண்ணுவான். அதனால் சரி அவனே உடச்சிட்டு வரணும்னு பார்த்தா அவன் உடச்ச உடனே ஸ்பைட்ரு பூச்சியை போட்டுருவான். அதனால் நம்ம லாக் ஆகிடும். நம்மளை டக்குன்னு அடித்து முடிச்சிடுவான். சரி ஓகே கைஸ், பை. இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு.